அதில் ஒரு 6 வருஷம் ஓடிச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் தோன்ற மாதிரி நம்மளும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரி தோணுனதுனால என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நண்பர் அவர் கூட சேர்ந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் என்ன தனியாக ஆரம்பிக்கணும் பிஸ்னஸாக பண்ணி மக்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்ற என்ன நோக்கம் அப்படின்னா எதனால அது மாதிரி தோணுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் சில கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சில டார்கெட் பேஸ்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், சில அந்த மாதிரியான நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வர்ற கஸ்டமருக்கு வர்ற இன்வெஸ்டருக்கு வந்து அது ரெக்குயர்மெண்ட் தேவையா தேவையில்லையா அப்படின்றதையும் தாண்டி சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையில்லாமல் திணிக்க வேண்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ அங்கே ஆரம்பித்தது தான் வந்து இந்த